சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், சிலுவையின் அன்பின் மறைவில் கிருபையின் இனிய நிழலில், ஆத்துமனேசரின் அருகில், ஆத்துமனேசரின் அருகில் அடைகிறேன் ஆறுதல் மனதில். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவே. இன்பம் சுரந்திடும் திருமொழி கேட்டேன், என் இன்னல்கள் மறந்திடுவே. திருமறையின் இசை நாதா, ஏனிலும் இனிய வேதம். திருமறையின் இசை நாதம், ஏனிலும் இனிய வேதம். தருமன கனந்த சந்தோஷம், தருமன கனந்த சந்தோஷம். தீர்க்குமன் இதயத்தின் தோஷம். சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. சிலுவை நிழலில் அனுதினம் அடியார் சாய்ந்திளை பாரிடுவே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வசனம் லூக்கா 13ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். லூக்கா 13:24. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களால் கூடாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியிலே விசாலமான வாசல்கள் அநேக நேரங்களிலே கேட்டிருக்க போகிறதாக இருக்கிறது. ஆகவே இடுக்கமான வாசல் வழியாக உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள் என்று சொல்கிறது. அநேகர் இதை தேடினா கூட அது கிடைக்கல. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்நாட்களில் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இந்த நன்மைகளை அநேகர் தேடியும் அவர்கள் இதை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. எங்கெங்கெல்லாமோ போய் இந்த தெய்வத்தை கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி எண்ணியும் அவர்களால் கூடாமற் போகிறதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிக்கும் பொழுது கர்த்தர் மேன்மையான வாழ்வை நமக்கு தருகிறார். மகிமையாய் நம்மை வழி நடத்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. இந்த அருமையான அவன் வாய்ப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்தபடினா நம்ம எல்லாரும் கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்கணும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. ஆமென். இந்த பெருக்கமான வாசல், விசாலமான வாசல் கேட்டிருக்க போகிறதா இருக்கிறது. இன்றைக்கு அநேகர் கேட்டிருக்க போகிற வாசலை தான் பார்க்கின்றார்கள். சில நெருக்கப்படுகிற நேரங்களோ ஒடுக்கப்படுகிற நேரங்களோ தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து இருக்க பிரயாசப்படுவதில்லை. பல்வேறு சமயங்களிலே நெருக்கப்படும் பொழுதெல்லாம் கேட்டின் மகனோடு கூட சேர்ந்து அநேகர் மாறி போகிறதை பார்க்கிறோம். அதில் வெற்றி கிடைக்கும் என்று எண்ணுகிறார்கள். உலகத்தை நாடி போகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகள் தேவனை நாடி போகும் பொழுதுதான், தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நமக்கு மிகப்பெரிய வெற்றி உண்டாகும். ஆமென். இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள். தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஆண்டவர் அப்படி நம்மை அழைக்கிறார். ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்தில் பரலோகத்தின் தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம். இந்த அருமையான தருணத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் சேர்ந்து இப்படி வசனங்களை தியானிக்க, நன்றி பலிகளை செலுத்த கர்த்தர் நீர் செய்கிற உதவிக்காக நன்றி. உம்முடைய சிலுவையின் அன்பு எவ்வளவு மேன்மையானது.
இடுக்கமான வாசல் ஆண்டவரே அநேகருக்கு விருப்பமில்லை என்று பார்க்கிறோம். ஆனாலும் உடைய சிலுவை நிழல் எங்களை எவ்வளவாய் மேன்மையுள்ள மனிதர்களாக மாற்றியிருக்கிறது. ஆண்டவரே, பெருக்கமான வாசலை ஆண்டவரே அநேகர் வாஞ்சிக்கிறதை பார்க்கிறோம். பிதாவே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற பாதைகள் எல்லாம் சரியாயிருக்கும். எங்களுக்கு முன்னாக போய் கோணலானவைகளை சரியாக்கி நெய்யாய் பொழிய செய்கிற பாதைகளை காண்பிப்பீர். அதையே நாங்கள் வாஞ்சிக்கிறோம். நீர் தரும் இன்பம், நீர் தரும் ஆசீர்வாதம், நீர் கொடுக்கிற எல்லா நன்மைகளை தொடர்ந்து பெற்று வாழ உதவி செய்யும். சகலவற்றையும் உடைய கரத்திலே தருகிறோம். உடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you. God bless you.